ஹாய் எவ்ரிவன், நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிற ரெசிபி ரொம்பவே காமன் பாப்புலர் ரெசிபி. இது யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்ஸில் தான் கிடைக்கும். கோபி மட்டர் மசாலா. இன்றைக்கி அதே ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற டேஸ்ட்டில் சாதாரணமாக வீட்டில் இருக்கிற மசாலா பவுடர்ஸ் எல்லாம் வச்சு எப்படி ஈஸியாக வீட்டில் கோபி மட்டர் மசாலா செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் செய்யறத விட செம்மையாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெல்லாம் போனோம்னா யூஸ்வலாக மெனு கார்டில் ரொம்ப காமனாக நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து கோபி மட்டர் மசாலா. இந்த ரெசிபி செய்ய என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். நம்ம செய்ய போகிற டிஷ்ஷோட மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் தான். அதுதான் கோபி மட்டர் மசாலான்னு சொன்னோம் இல்லையா. ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர், நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, இது ரெண்டும் தான் மெயினான இன்க்ரீடியன்ட். இது வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது ரெண்டுத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவி தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். காலிஃப்ளவரை வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸ் ஃப்ளாரட்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு நல்லா அலசி 2-3 தண்ணியில் நல்லா அலசிட்டு தனியாக கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பச்சை பட்டாணியும் நல்லா 2-3 தண்ணியில் அலசி தண்ணியெல்லாம் எடுத்துட்டு தனியாக கப்பில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம செய்ய போகிற மசாலாவுக்கு வந்து இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவரும் 1 கப் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியும் எடுத்திருக்கேன். மசாலா செய்யறதுக்கு என்னெல்லாம் அரைக்கணும்னு நான் சொல்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அது பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்க தானே போகிறோம், அதனால் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. 2 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு. இது 3த்தையுமே வந்து பிளெண்டர் ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அடுத்தது 4 தக்காளி, நல்ல பழுத்த ஜூஸியான பெரிய பெரிய பீஸாக கட் பண்ண தக்காளி எடுத்துக்கிறேன். அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால தான் இவ்வளோ பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா டொமேட்டோ பியூரியாக பண்ணிக்க போகிறோம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு அதை தனியாக அரைச்சி நான் ஒரு சின்ன பவுலில் போட்டுட்டேன். அடுத்தது தக்காளியும் அதே மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக பிளெண்டரில் ஜாரில் போட்டு டொமேட்டோ பியூரி மாதிரி செஞ்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பேனில் 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்க்குறேன். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணலாம். காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிங்கனாக்கா அப்படியே கிரேவியில் கரைஞ்சி போயிடும். டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும், ஆனால் கிரேவியில் அழகாக பூவாக இருந்துச்சுனாக்கா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இப்படி ஃப்ரை பண்ணுறது வந்து அவசியம் கிடையாது, ஃப்ரை பண்ணாமல் கூட டைரெக்டாக கிரேவியில் சேர்க்கலாம். 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெயெல்லாம் நல்லா இருத்துட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். அதே எண்ணெயில் பட்டை, 2 சின்ன துண்டு, ஒரு பிரியாணி இலை, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுடலாம். ஜீரகம் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வாசனை வர்ற ஸ்டேஜில் ஒரே ஒரு சிட்டுகை பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவியில், பெருங்காயத்தோட ஃப்ளேவர். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, இஞ்சியோட பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஆனியன் பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் சேர்க்குறது வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா பவுடர்ஸும் இந்த அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து கிளறிக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. லோ ஃப்ளேமில் தான் வச்சு நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். சைடில் எண்ணெய் விடுற சமயத்தில் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணுறேன், தக்காளி பேஸ்ட்டு அதையும் நான் சேர்க்குறேன். இப்போ வந்து இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை வந்து நம்மளுக்கு போகணும். அதுக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு இதே மாதிரி கிளறிட்டே இருக்கணும். டைம் சேவ் ஆகிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே வந்து இதில் பச்சை பட்டாணியும் சேர்த்துட்டேன். அதனால் சிம்மில் லோ ஃப்ளேமில் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மசாலாவும் இந்த பச்சை வாசனை போயிடும். அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து பச்சை பட்டாணியும் வெந்துடும், சைட் பை சைடு 2 வேலையும் நடந்துடும். அதனால் டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு. இடையில மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறிக்கோங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வந்து கிரேவி விட்டுருச்சு.
இப்போ வந்து தக்காளி பேஸ்ட்டெல்லாம் நல்லா பச்சை பட்டாணி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாவையும் சேர்க்குறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து கலர் தான் கொடுக்கும், ரொம்ப காரம் இருக்காது. அதனால் இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் பார்த்து சேருங்க. நான் வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ரொம்ப தண்ணியாகவும் குழம்பு மாதிரி ஆகிடக்கூடாது. கோபி மட்டர் மசாலான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த திக்னஸ்க்காக ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, பார்த்து ஊற்றிக்கோங்க. ஏற்கனவே பச்சை பட்டாணிலாம் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம காலிஃப்ளவரும் வெந்துடும். அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். தண்ணி சேர்த்து மூடி போட்டுருங்க. சிம்மில் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயெல்லாம் மேலே நல்லா மிதக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரே 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்க்குறேன். ஒரு காலிஃப்ளவரோட அந்த பூலையும் வந்து மசாலா அப்படியே கோட் ஆகிருக்கு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கடைசியாக வந்து கசூரி மெத்தி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒரு வாட்டி கையால் அப்படி க்ரஷ் பண்ணிவிட்டு சேருங்க. அப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவியில். கசூரி மெத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஆப்ஷனல் தான். அதுக்கு பதிலாக நம்ம வந்து கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் வேறு எதுவுமே சேர்க்கல பாருங்கள். ஒரு முந்திரி பேஸ்ட்டோ, ஒரு தயிர், இல்லை வேறு எந்த ஸ்பெஷலான மசாலாவும் நான் சேர்க்கல. சிம்பிளான மசாலா வச்சு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்க போகுது. கோபி மட்டர் மசாலாவோட கலர் பார்த்திங்கல்ல, டெலிஷியஸான கோபி மட்டர் மசாலா தயாராகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி மட்டர் மசாலா வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக சொல்லி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி கிரேவி இருந்தால் சுட சுட கார்லிக் பட்டர் நான், பரோட்டா, பூரி இது கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். கெட் டுகெதர், அப்புறம் பார்ட்டிஸ், ரெகுலராக வீட்டில் கூட செய்யலாம். சிம்பிளான மசாலாங்க, பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அருமையோ அருமை. ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஹாவ் எ லவ்லி டே.